எத்தனை மக்கள் என்னால் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள்? எத்தனை மக்கள் இயேசு கிறிஸ்துவை என் மூலமாக உணர்ந்து கொண்டார்கள்? எத்தனை மக்கள் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பது என் மூலமாக அறிந்து கொண்டார்கள் என்பதுதான் கேள்வி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். நம்மள எத்தனை பேர் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. விசுவாசிகளாகிய நாம், ஞான ஸ்நானம் எடுத்த நாம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், பாவ மன்னிப்பை நம்புகிற நாம், கன்னியின் வயிற்றில் பிறந்த கிறிஸ்துவை நம்புகிற நாம், அவர் செய்த அற்புத அடையாளங்களை நம்புகிறோம் என்று சொல்லக்கூடிய நாம், நம்முடைய வீடு பரலோகம் என்ற நிச்சயத்தில் வாழ்கிறோமா என்பது சற்று யோசிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. முற்காலத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டில் பிதா தீர்க்கதரிசிகள் மூலமாக, இறைவாக்கினர்கள் மூலமாக நம்மோடு கூட பேசினார். பிறகு வார்த்தையான தேவனாகிய தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கென பூமிக்கு மனிதனாய் அனுப்பி நம்மோடு கூட பேசினார். தகப்பனிடத்தில் கண்டதையே உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அநேக முறை பரலோகத்தினுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களை பூமியில் அவர் பேசிக்கொண்டிருந்தார். அவர் நடப்பித்தார். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அதை நிரூபித்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம். ஏன்னா ஏசப்பா உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு புறப்பட்டு போனார், மீண்டுமாய் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்மை விட்டு எடுபடாத, நம்மை தேற்றுகிற தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த 3 காலகட்டங்களிலும் நம்மை விட்டு பிரியாத தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை விட்டு பிரியாத அன்பிற்குரிய தேவனாய் அவர் இருக்கிறார். கைவிட தெரியாத தேவன் என்றால் அது உண்மை. கைவிட தெரியாத தேவன். நம்ம இந்த பூமியில் ஒரு கெஸ்டா அவர் படைச்சார். 6 நாட்களில் இந்த பூமியை உருவாக்கி 6ஆம் நாளுடைய இறுதி நேரத்திலே மனுஷனை உண்டாக்கினார். ஆணும் பெண்டுமாய் உண்டாக்கினார். பூமியை பண்படுத்தி ஆண்டு கொள்ளும்படி உண்டாக்கினார். இது நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வீடு கட்டி கொடுப்போம் இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், வாழணும் அப்படின்றதுக்காக அவர் செஞ்ச காரியங்கள். ஆனால் சொந்த வீடு அப்பா வீடு பரலோகம், அதான் நம்மளுடைய சொந்த வீடு இல்லைங்களா? இந்த சத்தியத்தை மறந்து இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை அதிகமாய் தியானித்து, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு வாசல் இல்லையே, எனக்கு கார் இல்லையே, எனக்குன்னு ஒரு தங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடியவர்களாய் மாறிவிட்டோம். இந்த பூமிக்குரிய காரியங்களை அதிகமாய் சிந்திக்கக்கூடிய கிறிஸ்துவர்களாய் மாறிவிட்டோம். நம்முடைய வீடு பரலோகம் என்ற நிச்சயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் நினைக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், சீக்கிரமாக பரலோகம் போகணும் அப்படின்னு. பூமியில் கர்த்தர் கொடுத்த பணி என்ன பணி? பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படின்ற அவருடைய துதி கேருபீன்களும் சேராபீன்களும் பரலோகத்தில் செய்கிறத பூமியில் எல்லா மக்களும் அறிந்து செய்யணும் அப்படின்ற அந்த பரலோக பணியை செய்யாமல் விட்டுட்டு, நான் ரட்சிக்கப்பட்டால் நான் பரலோகம் போயிடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் வாழ்கிற கிறிஸ்துவர்களாகவும் இருக்கிறாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, நான் பூமிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் சிந்திக்கிறேன், என்னுடைய வீடு வாசல், என்னுடைய சொத்து, என்னுடைய சுகம் அப்படின்னு சொல்லி அவர் இலவசமாய் கொடுத்த இந்த பூமியை நான் பங்கு போட்டு இது என்னுடையது, இது என்னுடையதுன்னு சொல்லிட்டு பரலோகத்தை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை. பரலோகத்திற்குரிய காரியங்களை பூமியில் நான் செய்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து இது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அதிகமாக பிரதிபலிக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், அவர் கொடுத்த இந்த பூமி இது நாம் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் கொடுத்தார். நாம் கொண்டாடும்படியாக இதை கொடுத்தார். அதற்கு தேவையான காற்று, விளைச்சலை கொடுக்கக்கூடிய பூமி, மழை பொழியக்கூடிய வானம்,
தண்ணீர், நெருப்பு எல்லாவற்றையும் தேவன் நமக்காக கொடுத்தார். ஆனால் இவைகளை வழிபட்டு கொண்டு நான் தேவனை மறந்துவிட்டேன். இவைகளுக்காக இந்த பூமியில் வாழ்வதையே முழுமுற்றிலுமான காரியமாய் கொண்டு நான் பரலோக வீட்டை மறந்துவிட்டேன். நம்முடைய சொந்த வீடு பரலோகம். சொல்லுங்க, என்னுடைய சொந்த வீடு பரலோகம். நான் பரலோகத்துக்குரியவன். நான் பிதாவினுடைய சொந்த குமாரன். அதனால தான் சிங்காசனத்தில் ஏசப்பாவோட நம்மளையும் உட்கார வைக்கிறேன்னு சொல்கிறார். உட்காரவும் வைத்தார் அப்படின்னு தான் வசனம் இருக்கு. அப்போது நமக்கான வாசஸ்தலங்கள் அநேகமாக கட்டி வச்சிருக்கிறார். இது எல்லாமே பரலோகத்தில் ஆயத்தமாக இருக்குது. இந்த பூமியில் நமக்கு வீடு வேணான்னு சொல்லலை, காரு பங்களா வேணான்னு சொல்லலை. அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம வெளிக்கொடுத்துக்கிறதுக்காக இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஆனால் இவைகளுக்காகவே வாழக்கூடியவர்களாய், நான் இதுக்காக தான் வேலைக்கு போகிறேன், நான் இதுக்காக தான் வாழணும், நான் இதுக்காக தான் இந்த காரியங்கள் செய்யணும், இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களே யோசிச்சுட்டு இருக்கிறாம பரலோகத்திற்குரிய காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேனா? நான் பிதாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேனா? அல்லது என்னுடைய மாம்ச ரீதியான காரியங்களை இங்கே நான் செய்து கொண்டு இருக்கிறேனான்னு இந்த காலையில் நம்ம யோசிப்போம். என் அன்பு கர்த்தருடைய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வீடு பரலோகம். அதில் நீங்கள் ஆழமாக நல்ல லாங் பிரீத் எடுத்து யோசித்து அந்த சுவாசத்தை நீங்கள் சுவாசிச்சிங்கன்னா, அந்த நித்தியத்தின் உடன்படிக்கையை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, இந்த பூமிக்குரிய காரியங்களை நினச்சி வருத்தப்பட மாட்டீங்க. இங்கே எல்லாமே நம்ம செய்ய வேண்டியிருக்கு, வாழ்ந்து காட்ட வேண்டியிருக்கு. நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருப்பீர்கள், நம்மளை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாரு. அதற்காக நம்ம எல்லாத்தையும் சுதந்திரிச்சுக்கலாம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் பூமி கொள்ளாது இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம சொத்து சேர்க்கலாம், எல்லாம் சேர்க்கலாம். ஆனால் கர்த்தருக்குரிய பணியை நான் செய்தேனா? பரலோகத்திற்குரிய பணியை நான் செய்தேனா? எத்தனை மக்கள் என்னால் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள்? எத்தனை மக்கள் இயேசு கிறிஸ்துவை என் மூலமாக உணர்ந்து கொண்டார்கள்? எத்தனை மக்கள் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பது என் மூலமாக அறிந்து கொண்டார்கள் என்பது தான் கேள்வி. பரலோகத்திற்கு காரியம் அப்படின்னா ஏதோ நான் பரலோகம் ஒன்று இருக்குது, பரலோகம் ஒன்று இருக்குன்னு சொல்கிறதுக்காக இல்லை. பரலோக வாசியாக இந்த பூமியில் வாழ்ந்து காட்டணும். பூமிக்குரிய வருத்தத்திற்குள்ளே நான் வாழாமல், பரலோகம்தான் சொந்த வீடு, நான் இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னை பாருங்கள், இத்தனை நெருக்கடிகள் மத்தியில் நான் சந்தோஷமாக இருக்க காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் ரத்தம் சிந்தி என்னை மீட்டார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக உயிரோடு எழுந்தவர், மீண்டுமாய் அவர் வருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்துக்குரியவர்களாக நாம் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் உலக மக்களைப் போல புலம்புகிறவர்களாகவோ அழுகிறவர்களாகவோ அங்கலாய்க்கிறவர்களாகவோ என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த நெருக்கடிக்குள்ளே வாழ்கிறவர்களாக இல்லாமல், இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற காட்டுப்புல்லுக்கு கர்த்தர் இத்தனை விதமான அணிகலன் செய்வாரானால் உயிரை கொடுத்து மீட்டாருங்க. நமக்கு செய்யாமல் விட்டுருவாரா என்ன? நமக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. பூமியை பண்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாக நம்மிடத்தில் கொடுத்துட்டு போனார். ஆனால் இந்த பூமிக்குரிய காரியங்களே சிந்தித்து கொண்டு நான் பரலோகத்தை மறந்து விடவே கூடாது. அதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எனவே அழிந்து போகக்கூடிய இந்த பூமிக்குரிய காரியங்களை அதிகமாய் தியானிக்காமல், அதை குறித்து அதிகமாய் வருத்தப்படாமல், நம் ஜீவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் ஜீவாத்மாவாக நம்மை மாற்றி பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிற கர்த்தரை துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். எனக்கு ஒரு உண்மையான ஹீரோ இருக்கிறாரு. நான் எந்த மாதிரி சூழ்நிலை எவ்வளோ ஆழத்தில் நான் போய் மாட்டிகிட்டு இருந்தாலும் அவர் வந்து என்னை மீட்டெடுப்பார். அவர் மீட்டெடுத்தார் அப்படின்ற சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் பரலோகத்திற்குரிய சிந்தனைகளோடு இந்த நாளிலே வாழ ஆரம்பிப்போம். கூடுமானால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் இந்த நாளிலே தியானிப்பீர்களானால் கர்த்தர் பெரிய பெரிய சத்தியங்களை நம்மோடு பேச காத்து கொண்டிருக்கிறார். எனவே எல்லாரும் சொல்லுங்கள், என் வீடு பரலோகம், நான் கர்த்தருடைய சொந்த பிள்ளை, வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்னுடைய சொந்த அப்பா, எனக்காக உயிரையே கொடுத்து என்னை மீட்டெடுத்த அப்பா, எனக்காக ரத்தம் சிந்தின அப்பா, நம்மை ஒரு நாளும் கைவிடாத அப்பா, அவர் நம்முடைய தேவன், என்னுடைய தேவன். எனவே கொண்டாடுவோம் கர்த்தரை.
அந்த வெளிச்சத்தோடு, அந்த பரலோக வெளிச்சத்தோடு, அந்த சமாதானத்தோடு, அந்த சந்தோஷத்தோடு வாழ்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாயிருங்கள். நம் வீடு பரலோகம், மறந்து விடாதீர்கள். ஆமென். God bless you. Have a good day.